என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் தொழில் வேங்கடவன் கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன முதலிலே நாம் இந்த பெருமாளை சேவிக்கும் போது பாத தரிசனம் தான் செய்ய வேண்டும் என்பது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது. பாத தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள். அதனால் பாத தரிசனம் தான் செய்ய வேண்டும். லோகசாரங்கி முனிவருடைய தோளிலே இருந்து கீழே இறங்கி நின்ற திருப்பான் ஆழ்வார் முதலிலே இந்த பெருமாளுடைய பாதங்களை பார்க்கின்றார். அந்த பாதம் என்ன செய்தது என்பதைத்தான் இதை செய்கின்றார். அமல ஆதிபிரான் மலம் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் என்று மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மலங்கள் நம்மளை பற்றி கொள்ளும். அதனுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருக்கும். அதனால் நல்வினை தீவினை நம்ம சேரும். அமலன் அமலன் என்றால் அப்படி கலங்கப்படாதவன் பெரிய பெருமாள். எந்த நிலைகளையும் அவனை கலங்கப்படுத்தாது என்பது. அமலன் ஆதிபிரான் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மூத்தவன், மூலங்களுக்கெல்லாம் மூலவன், மூலம் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடியவன் பரம்பொருள், மூவுலக உண்டு உழுந்த முதல்வன் என்பதனால் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்